ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வர்ஷா vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் டிமார்ட்டில் வாங்கின திங்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் இந்த மாதம் தான் போயிருந்தேன். ஆஃபர்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. சம்மர் கலெக்ஷன், உமன் ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் நிறையா ஆஃபர் இருந்துச்சு. நிறையா க்ராசரி ஐட்டம்ஸ்க்கும் ஆஃபர் இருந்துச்சு. பிளாஸ்டிக் கண்டெய்னர், கிளாஸ் வேர்ஸ்க்கெலாம் நிறையா ஆஃபர் போய்ட்டு இருந்துச்சு. நான் ஒரு 2000 ரேஞ்சு கிட்டே வாங்கினேன். எனக்கு 1000 கிட்டே எனக்கு ப்ரைஸ் லெஸ் ஆச்சு. இது டீசன். அதில் எம்ஆர்பி ப்ரைஸ் 129 போட்டிருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாங்கினது 99 தான். ஒரு பிளாக் கலர் டிஷர்ட். கிளாத்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த கண்டெய்னர், அந்த 39 ருபீஸ்க்கு அந்த கண்டெய்னர் வாங்கினோம். 2 கண்டெய்னர், நல்லா 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். ஸ்டோரேஜ் யூஸஸ்க்காண்டி வாங்கியிருந்தேன். கட் பண்ணி பார்ப்போங்க, நல்லா இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம். எல்லாமே குவாலிட்டி சூப்பராக தான் இருந்துச்சு. 2 ஈச் 39 ஈச். அப்புறம் இந்த கிளிப் 35 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக் மெட்டீரியல், டிமார்ட்னால டிஓம்ஸ்னு போட்டுருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒயிட், ப்ரௌன் அண்ட் பிளாக், நைஸ். அப்புறம் சாக்ஸ் வாங்கினோம். சாக்ஸ் 99. என் ஹஸ்பண்ட்காண்டி வாங்கினது. அவங்க டெய்லி ஆஃபீஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது வாங்கியிருந்தோம். கிளாத்தும் நல்லா இருந்துச்சு. 3 சாக்ஸ் இருந்துச்சு. க்ரே அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ அந்த இருந்துச்சு. கட் பண்ணி பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இந்த ப்ளூ கலர் சாக்ஸ் ஸ்ட்ரெச்சபிளாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போட்டு பார்த்தோம். நாங்கள் 3 கலர் இருந்துச்சு. 3 ஈச் 99. அப்புறம் இந்த பிஸ்கட் வாங்கியிருந்தோம். 2 10 ரூபா, 1 ஈச் 5 ருபீஸ்னு 2 வாங்கியிருந்தோம். ஆஃபரில் எம்ஆர்பி 10 போட்டிருந்துச்சு. அப்புறம் சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து இந்த ஃப்ளார் பென் வாங்கியிருந்தேன். இதுவும் என் ஹஸ்பண்டுக்கு தான். அவங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பேப்பர் ஒர்க்லாம் இருக்குன்னா அதுக்காண்டி பேனா யூஸஸ் வாங்கினோம். இது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினது. பேஸ்ட்டு, அந்த மாதிரி பேஸ்ட்டு, புளியெல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு. 110லேருந்து எனக்கு 99 சம்திங் அவ்வளோதான் இருந்துச்சு நான் ப்ரைஸு. அப்புறம் டிமார்ட் ஹோம்ஸ்லேருந்து நிறையா இந்த ஸ்பைசஸ், இந்த டிமார்ட் ப்ரீமியத்துலேருந்து தான் வாங்கினோம். ஜீரகம், மேத்தி, வெந்தயம் வாங்கினோம். அப்புறம் புதுசாக இருந்துச்சு பேர். அந்த கடுகுக்கு என்னமோ ஒரு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கேள்விப்படாத பேராக இருந்துச்சு. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். கரம் மசாலா, தனியா பவுடர் வாங்கியிருந்தோம். ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சு. நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன் நான். அப்புறம் புதுசாக பருப்பு பொடின்னு இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருந்தோம், சக்தி பிராண்ட்லேருந்து. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பிரியாணி சம்திங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் சிக்கன் 65 மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா பொடி வாங்கியிருந்தோம். எல்லாமே எம்ஆர்பி ப்ரைஸோட ஒரு 2 ருபீஸ் 5 ருபீஸ் கிட்ட லெஸ் ஆச்சு. ஆனால் அது அவங்க ஜிஎஸ்டி வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு எல்லா எம்ஆர்பி ரேட்டுக்கிட்ட நம்மளுக்கு வந்துடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறம் மஞ்சத்தூள் வாங்கியிருந்தோம். எல்லாமே நான் டிமார்ட் ஹோம்ஸில் தான் ஆஃபர் இருந்தேன். கடுகுக்கு தான் என்னமோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க, ராயின்னு. அது என்ன லாங்குவேஜ்னு சரியாக தெரில. அப்புறம் பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்ச் வாங்கியிருந்தோம். அப்புறம் எண்ணெய்க்கெலாம் நிறைய ஆஃபர் இருந்துச்சு. 5 லிட்டர்ஸ்க்கு 549 சம்திங் அவ்வளோதான் இருந்துச்சு. ஃபார்ச்சூன் இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஜாமான். அப்புறம் ஒரு இடியாப்பம் கடாய், ரொம்ப நாளாக வீட்டில் இல்லாத ஒன்று. இது மட்டும்தான். மாவு அரைக்கிறப்பல பணியாரம் சுடலான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஃபைனலி வாங்கியாச்சு. 120 ருபீஸ்க்கு 119 ருபீஸ் தான். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நாங்கள் சுட்டும் பார்த்துட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதுவும் அந்த இடியாப்பம் இதுவும் தான் வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு. ஃபைனலி 2மே வாங்கியாச்சு. பிக்கவே முடியல. டேப்பு போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. ஃபைனலி அதை பிச்சுட்டு, ஸ்டீல் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது 249 சம்திங் அந்த ரேஞ்ச். 249க்கு தான் வாங்கியிருந்தோம்.
ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அப்பா எவ்வளோ டேப்பு போட்டு சுற்றி வச்சுருந்தாங்க. இதோட நம்மளுக்கு 6 இது அந்த அச்சு இது வந்துடுது. முறுக்கு, நூடுல்ஸ் சம்திங். அது எனக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் என்னென்ன இது பண்ணுறதுன்னு. நல்லா இருந்துச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்துச்சு. ஆனால் லைட்டாக இதாக இந்த பிளாக் கலராக அந்த ஸ்டீலில் இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இருக்குமா என்னன்னு தெரில, புதுசுனா தெரில. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறைய ஆஃபர் இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனுக்கு. நாங்கள் இதுதான் ரேண்டமாக வாங்கினோம். அப்புறம் இந்த மேட் வாங்கினோம் 129. வீடியோ பர்பஸ்க்காண்டி வாங்கினோம். நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும். அப்புறம் நாங்கள் அந்த டேபிள் மேலே வச்சு தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அதில் வச்சு தான் காமிச்சிட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Please subscribe.